இந்தியன்ஸ்க்கு வந்து வெரி டிஃபிகல்ட் கண்டிஷன். ஏன்னா அவங்க லைஃப் ஃபுல்லா வந்து பாட்டா விக்கெட்ல லோக்கல் ரஞ்சி டிராஃபிலாம் விளையாடிட்டு இங்க வந்து இந்த மாதிரி விக்கெட் போனோடனே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த 3 மேட்ச் நேதன் லயன் 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தட் மீன்ஸ் 4th and 5th டே பயங்கர டேர்ன் ஆகுமா விக்கெட். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது நீங்க வந்து வேற மாதிரி டீமை செலக்ட் பண்ணணும். இந்த ரஞ்சி டிராஃபியை பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது. நான் முதல்ல அடிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் போல் பண்ணணும் இந்தியா. ஏன்னா பேட்டிங் போனாக்க டெஃபினட்டா 20 for 4. இந்த ஃபர்ஸ்ட் டே 1 hour ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும் விக்கெட்டு. போலர் கேப்டன்சியில பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, பேட்ஸ்மேன் கேப்டன்சியோட. ஏன்னா போலர் வந்து பேட்ஸ்மேனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சிருவாங்க அப்படியே. ஸோ ஜெய்ஸ்வால் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவரு என்ன பண்ண போறாரு. அவரு விட்டு விளையாடுவாரு. ஆனா என்னன்னா விட்டு விளையாடுறதுனாக்க ஸ்டெப்புக்கு ஒரு பால் விட்டு விளையாட கூடாது. இப்ப என்ன ஆகுது, அவர் ரன் அவுட்லாம் ஆறாரு. ரன் ஓட கூட ரன் அவுட் ஆகுறாரு. இதெல்லாம் வந்து கோலியோட ஹிஸ்டரியிலே கிடையாது. அவ்வளவு நல்ல ஒரு அத்லெட் அவரு. அவ்வளவு நல்லா ஓடக்கூடிய ஆள். கன்ஃபியூஷன் மைண்ட்ல ஒரு ஃபார்ம் இல்லைன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த இந்தியா ஏ போய் அதுல ஒரு 10 மேட்ச் விளையாடுறாங்க மொத்தமா. ஏ, அப்புறம் ஆஸ்திரேலியா ஏ, அப்புறம் இந்தியா வர்சஸ் இந்தியா ஏ, அதெல்லாம். அதுல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜூரல். ஆஸ்திரேலியா வந்து they are very scared of one player in India. Not Kohli, not Rohit, not anybody Pant or anything. They are scared of Ashwin. நான் சொல்ல அஸ்வின் கூட இப்படி டேர்ன் பண்றது, ரேட்டெல்லாம் இப்படி பண்றது. பால் பிச் ஆன அப்புறம் விக்கெட் கீப்பர் லெக்ஸ் அந்த ரேஞ்சில் போகுது. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். பவர் ஷாட்டில் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் ராக்கி விக்கெட்ல பவுன்ஸ் ஆகும். ஸோ அதனால நேதன் லயன் வில் பி நம்பர் 1 bowler, நோ டவுட் அபவுட் இட். ஆகாஷ் தீபா விளையாடுவாங்களா, பிரசித் கிருஷ்ணா விளையாடுவாங்க தெரியல. என்ன கேட்டால் 2 பேர் விளையாட்டு சிராஜ் ட்ராப் பண்ணலாம். அஸ்வின் வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாருனாக்க அந்த பக்கம் வந்து பும்ராவோ, அன்பார்ச்சுனேட்லி ஷமி இல்லை. ஷமி இருந்தானா பிரமாதமா இருந்திருக்கும். அந்த பிரசித் கிருஷ்ணா அந்த பிளேஸ்ல வந்து ஷமி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஆஸ்திரேலியன்ஸ் இது பண்ணிட்டே இருப்பாங்க. பால் டேம்பரிங் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதுல ஐசிசி வந்து இத்தனை நாள் ப்ரொடெக்ட் பண்ணிருந்தது அவங்கள. இப்போ வந்து ஐசிசி கை விட்டுருச்சு. ஏன்னா ஐசிசி டாமினேட் பை இந்தியா. ஒரே ஒரு சர்ப்ரைஸ் தான், உஸ்மான் கவாஜா இஸ் ஓப்பனர். இஸ் அ வெரி வெரி குட் ஓப்பனர். அண்ட் அவர் இனிமே ட்ராப்பே பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கேஎல் ராகுல்லாம் அவுட்டே ஆகக்கூடாது, இல்லைன்னா இந்த சீரீஸோட அவரை பேக் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஏன்னா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ சான்ஸ் கொடுத்தாச்சு. ஒன் இண்டியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். மச் அவைட்டட் டெஸ்ட் சீரிஸ் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தொடங்க இருக்கு. இந்தியா ஃபேன்ஸ்ன்றதை தாண்டி மொத்த கிரிக்கெட் வேர்ல்டுமே இந்த டெஸ்ட் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இதாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரியான வேலையில இந்த மாதிரியான சீரீஸ் தான். அதெல்லாம் கிடையாது, இது வேற மாதிரியான ஒரு கேம் அப்படின்றத காட்டும். அவ்வளோ காம்படிஷன் இருக்கும் 2 டீமுக்கும், 2 சைட்லையுமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை யார் அந்த அப்பர் ஹேண்ட் எடுக்க போறாங்க? இந்தியா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 10 வருஷமா தோக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ரெக்கார்டை கண்டினியூ பண்ண போறாங்களா, இல்ல அவங்க திருப்பி பதிலடி கொடுக்க போறாங்களா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புகளோட இந்த பிஜிடி தொடங்குது. 5 மேட்சா நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்த்ல இருக்கு. இந்த மேட்ச்ல என்ன எதிர்பார்க்கலாம், ஆஸ்திரேலியா எப்படி ரெடி ஆயிருக்காங்க, நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, பிச் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர், பல லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு கோச்சாவும் மென்டராகவும் இருந்து இப்பயும் இருந்து இந்தியன் டீமுக்கு பல பேர் அனுப்பிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் வி கிரி சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ். நாளை காலையில விடிகாலையில 4 மணிக்கு எழுந்து நான் உட்காந்துருவேன். இதெல்லாம் தாண்டி பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை பத்தி பேசுறதுக்கு, அதுவும் பெர்த்ல நடக்கக்கூடிய மேட்சை பத்தி பேசுறதுக்கு நீங்க தான் ரொம்பவே சூட்டபிளான பர்சனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்த்ல ஆடி இருக்கீங்க, மேட்சஸ் ஆடி இருக்கீங்க. அந்த கண்டிஷன் எப்படி இருந்து போயிடலாங்க சார்? அதுல ஒரு இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பேசுவோம். பட் அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, நான் வந்து வாக்கால விளையாடினேன். அது ஸ்பர்த்ல வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அசோசியேஷன் வாக்கா கிரவுண்ட் இருக்கு. அதுதான் இத்தனை நாள் விளையாண்டுருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸா தே ஆர் பிளேயிங் அட் ஆப்டஸ் கிரவுண்ட் ஒன்று இருக்கு, அதுல விளையாடுறாங்க இப்ப. அந்த ஆப்டஸ்ங்கிறது பக்கத்துல எங்க இருக்கு, அது பக்கத்துல. அண்ட் தட் இஸ் ஒரு 3 மேட்ச் தான் விளையாடுறாங்க. ஸோ பட் அதுவும் வந்து குவைட் பேசின்னு கேள்விப்பட்டேன்.
ஓகே. அண்ட் வாக்கா வந்து பயங்கரம். வாக்கால நான் விளையாடுறது வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னாக்க தெரியாத்திரமா ஓப்பனிங் பேட்டிங் வேற போயிட்டேன் நான். ஓகே. அப்புறம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு கிளப் மேட்ச் தான். ஒரு ஆர்டினரி ஒரு மிடில் ஏஜ் மேன் ஒருத்தன் வந்து போட்டான். சரி நம்ம ஊர்ல போட்ட மாதிரி பேக் ஃபுட் அப்படி வந்த மாதிரி வந்து பேக் ஃபுட் வரத்துக்கு முன்னாடி பால் வந்து கால் அடிச்சு. அந்த பெர்த் ஸ்பேஸ் அப்படின்றத அப்பதான் இங்க இங்க பார்த்துருக்கேன். ஆமா தையில இவ்வளவு பெரிய ரெட் ஸ்பாட். ஓகே. அது மாதிரி அவ்வளவு ஸ்பீடு வரும் பால். அது ஏன்னா அவங்களோட சாயில், அப்புறம் அவங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் த விக்கெட் வந்து அவங்க டிஃப்ரெண்ட். அண்ட் கான்கிரீட்லாம் கீழே போட்டுருப்பாங்க. அண்ட் என்னன்னா ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி விக்கெட் வந்து ஷைனியா இருக்கும். ஓகே. அதாவது எப்படின்னா புல்லுங்கிற பேச்சே கிடையாது. பட் இந்த புல் இருந்தா கூட மேல ரோல் பண்ணிடுவாங்க பயங்கரமா. ஓகே. பண்ணி பால் வந்து பயங்கரமா வந்து ஸ்பீடு வரும். பிச் ஆன பிறகு டபுள் ஸ்பீடு வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஓகே. 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 அண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்பே கிடையாது அந்த மாதிரி. வாக்கா நான் சொல்றது வாக்கா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பட் சிமிலரா இது தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இருக்கும். பட் இது வந்து இதுல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னாக்க ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த 3 மேட்ச் நேதன் லயன் ஓகே. 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 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தட் மீன்ஸ் 4th and 5th டே பயங்கர டேர்ன் ஆகுமா விக்கெட் ஓகே. ஓகே. அப்படின்னு சொல்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட். அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியாது, அதை பார்த்தா தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் 2 days வந்து ராக்கி விக்கெட்ஸ், அதுல சந்தேகமே இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ்பெஷலி இந்த நியூ கமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் வந்து இந்த ஸ்பைக்ஸே அவங்க ஸ்பைக்ஸ் வந்து இன்னும் பூரா இருக்கும். ஓகே. ஓகே. ஏன்னா அந்த லேண்டிங் இல்ல போலர்ஸ் லேண்ட் பண்றாங்கல்ல கால எடுத்து, அது அப்படியே சறுக்கிட்டு வரும். ஏன்னா அவ்வளவு கிளாசி விக்கெட்டா இருக்கும். அதனால இன்னும் கூர் பண்ணிப்பாங்க அதை, அந்த ஸ்பைக்ஸ். அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் மொத்தத்துல வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து வெரி டிஃபிகல்ட் கண்டிஷன். ஏன்னா அவங்க லைஃப் ஃபுல்லா வந்து பாட்டா விக்கெட்ல லோக்கல் ரஞ்சி டிராஃபிலாம் விளையாடிட்டு இங்க வந்து இந்த மாதிரி விக்கெட் போனோடனே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் நான் வந்து முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது நீங்க வந்து வேற மாதிரி டீமை செலக்ட் பண்ணணும். இந்த ரஞ்சி டிராஃபியை பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது. நான் முதல்ல இருந்தே அடிச்சுட்டு இருக்கேன். ஓகே. தட் இஸ் விக்கெட். விக்கெட் வந்து ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்தே போயிடலாம் சார். இஃப் இன் கேஸ் டாஸ் இந்தியா வின் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? பேட்டிங் போறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பவுல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் போல் பண்ணணும் இந்தியா. ஏன்னா பேட்டிங் போனாக்க டெஃபினட்டா 20 for 4. ஓகே. ஓகே. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே 1 hour ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும் விக்கெட். ஓகே. எனி ஆஸ்திரேலியன் விக்கெட், பிரிஸ்பேன் ஆகட்டும் ஆர் மெல்போர்ன், எதுவுமே ஃபர்ஸ்ட் 1 hour டேஞ்சரஸ். ஓகே. சிட்னி ஒன்று தான் இந்தியாவுக்கு ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. மற்றபடி வந்து என்ன கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் டே வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறது பெட்டர். வெரி ரேர்லி தே டூ வெல். அது அந்த மாதிரி இந்த கங்குலி பீரியட்ல ஒரு சைடு இருந்தது, அந்த மாதிரி ஒரு சைடு இருந்ததுன்னா பரவாயில்ல. சேவாக், அப்புறம் கம்பி, டிராவிட், டெண்டுல்கர், லக்ஷ்மன், யுவராஜ், கங்குலி, என்ன சைடு இது, ட்ரீம் சைடு. அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. எந்த இந்த செட் வச்சு நம்ம விக்கெட் பேட்டிங் போறது அப்படின்றது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்றீங்க. ரிஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பாதி பேருக்கு வந்து ஃபார்ம்லயும் இல்லை. ஓகே. பாதி பேர் வந்து நியூ டு தி ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ். அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ நீங்க பாத்துங்க இந்தியா ஏ வர்சஸ் இந்தியன் டீம், ஆமா. அப்புறம் ஆஸ்திரேலியன் ஏ, ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. அதாவது பால் எப்போ வருது எப்போ போகுது ஒண்ணுமே தெரியல. அது இங்க ரஞ்சி டிராப்ல 200 300 அடிச்சவங்க எல்லாம் அங்க போய் திணறினாங்க. ஓகே. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தட் இஸ் ரியாலிட்டி. சார், ஜஸ்பிரீத் பும்ரா வர்றாரு. அது என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்சோட மிடில் தான் ஜாயின் பண்ண போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, செகண்ட் மேட்ச் வந்துருவாரு அப்படின்ற நியூஸஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு டிபிக்கல் ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவை லீட் பண்ண போறாரு. அதுல என்ன டிஃபரன்சஸ் சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சரி, இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் தான் இருக்காது. ஏன்னாக்க நம்ம வந்து கேர்ஃபுல்லா பேட்டிங் ஆடணும். அதுக்கு வந்து கேப்டன்சி ஒன்றும் இது கிடையாது. ஓகே, அவன் பேட்ஸ்மேன் வந்து அவனோட பெஸ்ட் டெக்னிக், பெஸ்ட் டெம்பரமெண்ட்டை யூஸ் பண்ணி நிற்கணும், ஸ்டே பண்ணணும், பாலை விட்டு விளாடணும். அது எந்த அளவுக்கு அது இவங்க T20 மோட்ல ஐபிஎல் மோட்ல இருந்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதுல பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஹஸ் காட் நத்திங் டு டூ. அண்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா வந்து இஸ் அன் இன்டெலிஜென்ட் போலர். ஓகே. அண்ட் எனக்கு வந்து எப்படின்னாக்கா போலர் கேப்டன்சியில பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே. பேட்ஸ்மேன் கேப்டன்சியோட. ஏன்னா போலர் வந்து பேட்ஸ்மேனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சிருவாங்க. அப்படியே அதான் எக்ஸ்ரே மிஷின்ல போட்டா மாதிரி என்னென்ன வீக்னஸ்னு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க போலர்ஸ். ஒரு ஓவர்ல கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இவன் எப்படி ஃப்ரண்ட் அந்த ஸ்டாண்ட்ஸ்ல பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க.
பேட்ஸ்மேனுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. பேட்ஸ்மேன் கேப்டன் வந்து எங்காவது கல்லியில இருப்பான், இல்லைன்னா மிட் ஆஃப்ல இருப்பான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. போலர் கேப்டன்சி இனவே பெட்டர். அது போலர் கேப்டன்ஸ்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்க, போலர் கேப்டன் வந்து எய்தர் வில் ஓவர் போல் இன்செல்ஃப் ஆர் அண்டர் போல் இன்செல்ஃப். கரெக்ட். அதுதான் ஒரு ப்ராப்ளம். அந்த இஷ்யூ வந்துடக்கூடாது சம்டைம்ஸ் வந்து பும்ரா மேட்டர்ல. அந்த இஷ்யூ வராது. ஏன்னா இதுல வராது. ஏன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேட்டிங் ஆடுறான்னு வச்சுக்கோங்க, 4 ஓவர் இவன் 4 ஓவர் அப்படி போட்டா தான் ஸ்டாமினா இருக்கும். ஆமா. இவங்க மட்டும் ஒரே ஐடியா சரி கிரீடியா நான் 10 ஓவர் போடணும்னா பூம்ரா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஜாலி. அதனால அதுல கவனமா இருக்கு. கேர்ஃபுல்லா இது பண்ணணும். ஓகே சார். இப்ப அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்தியன் சைட்ல அப்படின்னா, அந்த ஓப்பனிங் ஸ்லாட் ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறம் அவர் அதை எப்படி ஃபில் பண்ண போறாரு அப்படின்றது தனி டிபேட். அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதை பேசலாம். இப்ப அவர் இல்லாத இடத்துல கேஎல் ராகுலா இல்ல அபிமன்யு ஈஸ்வரனா யார் வர போறாங்க அப்படின்னு பெரிய இது போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அந்த விஷயத்துல? ரோஹித் சர்மா வந்தா அவருக்கு இடம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவருக்குள்ள ஃபார்ம் ஃபர்ஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தானே சார் செகண்ட் மேட்ச்ல வரும். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும்? இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப வந்து எப்படின்னாக்கா நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் மேல ரொம்ப ஹோப் வச்சிருந்தோம். ஆனா அவரும் சரி சர்ஃப்ராஸ் கானும் சரி அங்க வந்து இந்த வே தே பேட்டட் அது வந்து ரொம்ப கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து க்ளூவே இல்லை ரேசிங் தெரியுது. பால் வந்து அதான் அவங்க மட்டும் லோக்கல்ல இங்க ஜார்க்கண்ட் இருக்குண்டு அதுல விளையாடுற மாதிரி விளையாட்டாங்க. அதனால எட்ஜெட் ஸ்லிப்ல பயங்கரமா அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து அதனால கொஞ்சம் அபிமன்யு செட் பேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவர் ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். அதனால தே ஆர் திங்கிங் ஆஃப் ஓப்பனிங் வித் ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து ஃபார்ம்ல இல்லாட்டாலும் அவர் அந்த ஓல்டு மெமரி இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் அவர் ஆல்வேஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கேஎல் ராகுல் வந்து இந்த மெமரியில கடவுள் புண்ணியத்தில் அவர் ஒரு ஃபார்ம்ல வந்தாருனாக்க அவர் விட்டு விளையாடக்கூடிய ஆள் வேற. அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஜெய்ஸ்வால் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவர் இதை என்ன பண்ண போறாரு. அவர் விட்டு விளையாடுவார். ஆனா என்னன்னா விட்டு விளையாடுறதுனாக்க ஸ்டெப்புக்கு ஒரு பால் விட்டு விளையாட கூடாது. அந்த மாதிரி அவர் வந்து ப்ரீ டிட்டர்மின்ட் பிளேயர். அந்த பாலுக்கு ரிப்ளை பண்றீங்க. இவங்க எல்லாருமே ராகுல் டிராவிடோட இன்னிங்ஸ், ராகுல் டிராவிட் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் இவங்களோட இன்னிங்ஸை பார்த்து 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 கத்துக்கலாம். எப்படி அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல பாலை விடுறாங்க, எப்படி வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் பிளாக் பண்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்க 2 பேரும் கட்சி இந்தியாவுக்கு வந்து அது ஒரே சமயத்துல விளையாடுனாங்க பாருங்க. கிரேட்டஸ்ட் செட். அது தவிர லக்ஷ்மண் சேவாக் எனக்கு வந்து அந்த டீமை நினைச்சாலே புல்லரிக்குது. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா சார். சோ கில்லுக்குமே ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வந்துச்சு. சோ அவர் விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய போயிட்டு இருக்கு. இல்ல ரூல்ட் அவுட். கில்லுக்கு பதிலா படிக்கல் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆமா படிக்கல் வந்திருக்காரு. சோ அந்த படிக்கலோட இன்க்ளூஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? படிக்கல் வந்து நம்பர் 3 இப்ப டெஃபினட்டா ரூல்ட் அவுட். ஏன்னா அந்த மாதிரி இப்ப ஏற்கனவே கேஎல் ராகுல் முன்னாடி போயிட்டாரு, ஓப்பனிங் போயிட்டாரு. அதனால படிக்கல் வந்து நம்பர் 3 விளையாட போறாரு. படிக்கல்கிட்ட ஒரு ப்ராப்ளம், இஸ் அ டால் மேன், லெஃப்டி, நல்ல குட் பிளேயர். பட் த ப்ராப்ளம் இஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல வரவே மாட்டாரு. அவர் ஆல்வேஸ் பேக் ஃபுட் பிளேயர். நான் நிறைய வாட்ச் பண்ணி நம்ம ஐபிஎல்ல கூட சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணாரு, ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்தா ஒரே இறங்கி 6 அடிப்பார். அந்த அளவுக்கு அல்வா போலிங்னா கிடைக்காது. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து குட் லெங்க்ல வந்து ரேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் ஃபுட் போக மாட்டாரு. ஓகே, இன்னவே அதுவும் பெட்டர் தான். எனக்கு பேக் ஃபுட்ல போய் விளையாடலாம். பட் விட்டு விளையாடினாதான் நல்லா இருக்கும். பாலை விட்டு விளையாடி பாலை சைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போன உடனே பால் சைட்டே ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போனோடனே சிங்கிள்ஸா எடுத்து 20 ரன்ஸ் வரைக்கும் சைட் ஆனப்பறம் அதுக்கப்புறமா நீங்க டிரைவ்ஸ் போகலாம். அது வரைக்கும் டிரைவ்ஸ் போகக்கூடாது. ஓகே சார். நம்ம எல்லாரோட ஹோப்புமே ஒருத்தர் சைடு இருக்கு அப்படின்னா அது இந்த மெயின் மேன் விராட் கோலி. பல செஞ்சுரிஸ் அங்கே அடிச்சிருக்காரு, பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. சச்சினுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெக்கார்ட் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா அது வந்து விராட் கோலியா இருக்காரு. ஆனா ஒரு மோசமான ஒரு பீரியட்ல இருக்கு அவரோட இது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மைண்ட் செட் எப்படி இருக்கும், அப்ரோச் எப்படி இருக்கும்னு சார்? இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஒரு இந்தியாவில் விளையாண்டது இல்லை. நம்ம ஸ்ரீலங்கா போங்க, அப்புறம் பங்களாதேஷ் போங்க, அப்புறம் நியூசிலாந்து போங்க. கோலி ஏதோ ஒரு 50 அடிச்சார், ஒரு 50 அடிச்சார். பட் இருந்தாலும் கோலியோட இன்னிங்ஸே கிடையாது, அவ்வளோ மட்டமா ஆடினார். ஸோ அதனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னாக்க இதோட மட்டமா ஆஸ்திரேலியாவில் விளையாட முடியாது. ஓகே, ஸோ டெஃபினட்டா இட் வில் பி பெட்டர் தேன் வாட் ஹி பிளேட் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. ஓகே, அதனால நான் என்ன நினைக்கிறேன், வச்சுக்கலாமா கூடாதாங்க சார்? இல்லை, அது ரொம்ப கஷ்டம்.
ஓகே. 2019 முன்னாடி விராட் கோலி வேற, 2019க்கு அப்புறம் அவரோட கேப்டன்சி விட்டப்புறம் அவரோட கேமே வேற. ஓகே. அவர் வந்து ரொம்ப, அதாவது என்னன்னாக்க நிறைய மிஸ்டேக். அவரோட வீக் பாயிண்ட் வந்து இது வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்குது பிகாஸ் ஆஃப் த குட் ஐசைட் அண்ட் ரிஃப்ளெக்ஷஸ். ஓகே. இப்ப என்ன ஆகுது, அவர் ரன் அவுட்லாம் ஆறாரு. ஆ. ரன் ஓட கூட ரன் அவுட் ஆகுறாரு. ம். இதெல்லாம் வந்து கோலியோட ஹிஸ்டரியிலே கிடையாது. அவ்வளவு நல்ல ஒரு அத்லெட் அவரு, அவ்வளவு நல்லா ஓடக்கூடிய ஆளு. கன்ஃபியூஷன் மைண்ட்ல ஒரு ஃபார்ம் இல்லைன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அண்ட் மிஸ்டேக்ஸ் வரும்போது அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு 2 மிஸ்டேக் நான் சொன்னேன். ஒன்னு வந்து கோயிங் ஹார்ட் அட் த பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், ஏன்னா சாஃப்ட் ஹேண்ட் கிடையாது. செகண்ட் மிஸ்டேக் வந்து ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கும் போது பேட் க்ளோஸ் ஆகும். ஆமா. இந்த பால் வந்து இஸ் டெண்டிங் டு கோ டு இது மிட் விக்கெட் ஏரியா. அது என்ன, அது பேட் க்ளோஸ் ஆச்சுனாக்க மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு, பால் எல்பிடபிள்யூ ஆக சான்ஸ். வெரி சிம்பிள், நீ உங்களுக்கே தெரியும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த 2 மிஸ்டேக் இருக்கு. இந்த 2 மிஸ்டேக்கும் ஐசைட் இருந்தாக்க கவர் அப் ஆயிடும். ஓகே. ஓகே, ஐசைட் எப்போ கொஞ்சம் ஃபெயில் ஆகுதோ அப்போ வந்து இது ரெண்டும் எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே. சாஃப்ட் ஹேண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எட்ஜ் எடுத்தா கூட கேரி ஆகக்கூடாது. ம். அதுதான் இவங்க கத்துக்கணும் நிறைய. அதுல வந்து கம்பீர் வந்து கில்லாடி பேட்ஸ்மேன், நீங்க பாத்துக்கலாம். ஸ்லிப்லயும் லெக் ஸ்லிப்லயுமே அடிச்சுட்டு இருப்பாரு. ஓகே. அவர் ஸ்ட்ரைட் டிரைவ் வச்சு நான் பார்த்ததே இல்லை. நட்ஜிங் பாங்க அவரை. ஸோ அந்த மாதிரி நல்ல நட்ஜிங் பிளேயர். நட்ஜிங்னா வெரி சாஃப்ட் ஹேண்ட், அதாவது ரைட் பாட்டம் ஹேண்ட் வந்து லூஸா வச்சுக்கணும், ஓகே. டாப் ஹேண்ட் ஒண்டி தான் ஃபேமா இருக்கணும். ஸோ இப்படி போகணும். பாட்டம் ஹேண்ட் வந்து ஒன்லி 6 அடிக்கும் போது மட்டும் டைட்டா பிடிக்கணும், அது வரைக்கும் பிடிக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஸோ அப்ப என்ன, பால் பேட்ல பட்டு அங்கேயே விழுந்துடும், ஓகே. ஸ்லிப்புக்கு போகாது. ஓ, இந்த இதெல்லாம் ஒரு டெக்னிக் நாங்க அடாப்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஸோ ரொம்பவே இந்த பிஜிடி டெஸ்ட் மேட்ச் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமா ஒருத்தர் பேர்னா ரிஷப் பண்ட். அக்ரெசிவா இருந்திருக்காரு, ஒரு சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு அந்த அக்ரெசிவ் அவருக்கு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை அவருக்கான பிளான்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்களே, ஏன்னா அவர் எப்படி பிளேயர், என்ன மாதிரியான டேமேஜ் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பிளானோட வருவாங்க இல்லைங்க சார்? பயங்கர பிளான் வச்சிருப்பாங்க. அவங்க வீடியோ போட்டு 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 என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. நான் சொல்றேன், அது அவங்களோட டீம் பத்தி பேசும்போது நான் சொல்றேன் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா இது ரிஷப் பந்த் என்னன்னாக்க, போன சீசன் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும். அதான் அது வந்து அதுல வின் பண்றதுக்கு மெயின் காரணம் வந்து ரஹானே. ஓகே, ஏன்னா கோலி வந்து ஊருக்கு போயிட்டாரு. ஒரு மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் 36 ஆல் அவுட் ஆனோன்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. ரஹானே பியூட்டிஃபுல் கேப்டன்சி ஒன். செகண்ட் வந்து மெயின் ஆஸ்திரேலியா ஓதப்பட்டது காரணம் அவங்க கேப்டன் டிம் பெயின். அவ்வளோ ஹாரிபிள் கேப்டன்சி, அவ்வளோ ஹாரிபிள் டீம் பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மேட்ச் பும்ரா வந்து 50 அடிப்பாருன்னு நினைக்கிறேன், பேட்டிங்ல 50 40 ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று பெருசா வரும். பும்ரா வந்தோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பவுன்சர் போட்டுட்டே இருப்பாங்க அவருக்கு. ஏன்னா இவங்க எய்ம் என்னன்னாக்க அவருக்கு அடிபட வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், பவுன்சர் போட்டு அவரு இப்படி இப்படி சுத்தி சுத்தி 6-6 போயிட்டு ஸ்கோர் மட்டும் ஏறி போடும். அந்த மாதிரி ஒரு பேட் பிளானிங் டீம் பெயின் ஒரு கேப்டன். அதுக்கப்புறம் அந்த ஆளு சீன்லயே இல்லை, தூக்கிட்டாங்க அவரை. பட் அந்த சமயம் தட் வாஸ் அ பேட் பீரியட் ஃபார் ஆஸ்திரேலியா. அவ்வளோ ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதுவும் கபால உதப்பட்டாங்க பாருங்க. அவ்வளோ ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஹிஸ்டரியிலே கிடையாது. அதனால வந்து அது அந்த அதுல வந்து பந்த் நிறைய அடிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸி கோயிங் இருக்காது இப்போ. ஓகே, அண்ட் இப்போ வந்து என்னன்னாக்க அவங்க சீசன் டீம் வச்சிருக்காங்க, ரொம்ப சீசன் டீம். ரொம்ப இந்த மாதிரி அந்த அறகுறை கிடையாது, டீம் பெயின் பேட்ஸ்மேன் கிடையாது, விக்கெட் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு மாதிரி. ஏன்னா உள்ளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்ததுனால கேப்டன்சி யாரும் கொடுக்குதுன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ கம்மின்ஸ் வந்து வெரி குட் கேப்டன், நம்ம எஸ்ஆர்எஸ்ல பார்த்தோம். சோ அப்ப இந்தியாவுக்கு அந்த 6th பேட்ஸ்மேன் அப்படின்றது ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருக்குங்க சார். அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ண போறாங்க, யாரை வச்சு ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு அது நல்ல கொஸ்டின் சார். அது ஆக்சுவலா வந்து கேஎல் ராகுல் அந்த இடத்துல இருந்தாரு முதல்ல, அப்புறம் அவரை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. சர்ஃப்ராஸ் கான் அந்த இடத்துல இருக்காரு, பட் அவர் வந்து அவரால் முடியாதுன்னு ஒரு மாதிரி லெவல் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவரோட பழைய ஸ்கோரை வச்சு எடுக்கணும். பட் அந்த பழைய ஸ்கோர் நத்திங் டு இன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஸ்கோரை வச்சு நீங்க ஆஸ்திரேலியா செலக்ட் பண்ணிட முடியாது. ஸோ இந்த இந்தியா ஏ போய் அதுல ஒரு 10 மேட்ச் விளையாடுறாங்க மொத்தமா. ஏ, அப்புறம் ஆஸ்திரேலியா ஏ, அப்புறம் இந்தியா வர்சஸ் இந்தியா ஏ, அதெல்லாம் அதுல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜூரல். கண்டிப்பா அன்டவுட்லி பெஸ்ட் பேட்டிங் தான். அது வந்து ரொம்ப ரொம்ப என்னோட சர்ப்ரைசிங். இது என்னோட பிரதர் வந்து அங்க ஜேர்னலிஸ்டா இருக்காரு ஆஸ்திரேலியாவில், மெல்பர்ன். அவர் சொன்னார் இந்த மாதிரி, யார் இந்த பையன் இவ்வளோலாம் ஆடுறான், அதாவது ஆஸ்திரேலியன் கண்டிஷனுக்கு ஐடியல் சொல்லுவாங்க அப்படின்னாரு. ஸோ ஜூரல் விக்கெட் கீப்பரா இருந்தா கூட அவரை பேட்ஸ்மேன் உள்ள இருக்கிறது நல்லது. இதை வந்து நம்பர் 6 இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து நம்பர்
3 கூட எடுக்கலாம் அவர் ஜூரில் ஓகே பர்டிகுலர் பிளேஸ்ல. ஏன்னா ஜூரல் சப்போஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா விளையாடுனாருக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டியதான். ஓகே ஸோ ஜூரல் இஸ் கோயிங் டு பி a big asset for Indian batting. ஓகே சார். அப்படியே வந்தோம்னா அஸ்வின் ஜடேஜா அந்த ஒரு காம்போ இருக்கு இங்க இருக்கப்போ அவங்க சார் கண்டிப்பா. சாரி இதில் பற்றி ஐ வில் டேக் few minutes. ஓகே ஓகே சார். சாரி, என்னன்னா ஆஸ்திரேலியா வந்து they are very scared of one player in India. Not Kohli, not Rohit, not anybody, Pant or anything. They are scared of Ashwin. கண்டிப்பா. I'm not joking. இது வந்து my brother சொன்னாருங்க. என்னன்னா அஸ்வின் மாதிரி போலிங் போட்டுருக்காங்க. அங்க இருக்கிற லோக்கல் இதுல வந்து டேலண்ட்ல விக்டோரியா அண்ட் அதர் பிளேஸ், நியூ சவுத் பிளேஸ் இருக்கிற ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லாம் கூப்பிட்டு எல்லாம் நெட்ஸ்ல வந்து போட சொல்றாங்க ஓகே அஸ்வின் மாதிரி ரெப்ளிகா. அண்ட் அதுல வந்து யார் யார் கேரம் பால் போடுறோம் நீங்களாம் வந்து போடுங்க அப்படின்றது. இதை வந்து பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்றது யாருனாக்க ஸ்மித் அண்ட் லபுஷன். ஆமா சார். அவங்க 2 பேருக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறது வந்து அஸ்வின். ஓகே ஆனா அது விக்கெட் இருக்கிறவங்க அது வேற விஷயம். ஆனா அவங்க வந்து பயப்படுறது ஒரே ஆள். செகண்ட் வந்து 4-5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஆஸ்திரேலியன் டீம்ல. ஓகே ஓகே, அதனால ஆஃப் ஸ்பின்னர் வில் பி பெட்டர். ஓகே ஸோ அந்த விஷயத்துல வந்து அஸ்வின் எடுக்கலாம் ஒன். பட் வாஷிங்டன் சுந்தரம் கூட அழிச்சுட்டு போயிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரம் பெட்டர் பேட்டிங் தேன் அஸ்வின். கண்டிப்பா. And Jadeja is a left arm spinner, is a better batsman than Ashwin. ஆனால் பெட்டர் பேட்ஸ்மேன்னாக்க இவங்களால வந்து இந்த லபுஷான் அண்ட் ஸ்மித் அவங்களை வந்து ஏமாத்தி எடுக்க முடியுமா? அதான் ஸ்மித் கொஸ்டின். எல்லாம் எடுக்கவே முடியாது அவ்வளவு ஈஸியா. ஜடேஜாலாம் எடுக்கவே முடியாது. என்ன கேட்டாக்க வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ இந்த விக்கெட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஏன்னா விக்கெட் வந்து கொஞ்சம் கூட டேர்ன் ஆகாது. அந்த ஃபாஸ்டிஷா போகும், இன்னும் ஈஸியா போடும். ஓகே வாஷிங்டன் சுந்தர் ஃபாஸ்டிஷ், he doesn't flight. ஆமா நான் சொன்ன நேத்தன் லயன் காட் மேக்ஸிமம். நேத்தன் லயன் பியூட்டிஃபுல் ஓவர் ஸ்பின் கர்வ் வச்சுருக்காரு. ஆமா. நான் சொன்னல அஸ்வின் கூட இப்படி டேர்ன் பண்றது, நேத்தன் லயன் இப்படி பண்றது. ம் பால் பிச் ஆன அப்புறம் விக்கெட் கீப்பர் லெக்ஸ் அந்த ரேஞ்சில் போகுது. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். ஃபார்வர்ட் ஷாட்ல அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் ராக்கி விக்கெட்ல பவுன்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா. அதனால நேத்தன் லயன் வில் பி நம்பர் 1 bowler, no doubt about it. பட் அஸ்வின் வந்து இஃப் he wants he can also bowl ஓவர் ஸ்பின். ஆனா அஸ்வின் என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஓவருக்கு 1 பால் தான் ஓவர் ஸ்பின் போடுறாரு. மற்ற 6 பால் வேற போட்டுருக்காரு. ஓகே அது வந்து ப்ராப்ளம் ஃபார் him. அதான் சார். இப்போ யூஸ்வலா ஆஸ்திரேலியா ஓவர்சீஸ் போறப்போ ஃபாஸ்ட் பவுலர் டாமினண்டா இந்தியா விளையாடுறாங்க. ஏன்னா இப்போ நிதிஷ் ரெட்டி மாதிரி ஆல்ரவுண்டரையும் கொண்டு போறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அது ஜடேஜாவா தான் இருக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ இஃப் இன்கேஸ் 2 ஸ்பின்னரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இல்ல, வாய்ப்பு இல்லை. ஓகே ஏன்னாக்க ஒரு ஸ்பின் தான், அதுவும் வந்து it has to be off spin in my opinion because of the number of ஜடேஜாவை batsmen. டிராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஜடேஜாவை டிராப் பண்ணலாம். பண்ணலாம். ஏன்னா ஜடேஜா வந்து ஆஸ்திரேலியன் விக்கெட்ல ஒன்றும் பண்ண போவதில்லை. ஓகே bowling as a bowler, as a batsman is a superior batsman, no doubt. ஓகே அப்ப என்ன பண்ணணும், அஸ்வின் ஆல்சோ சாதாரண பேட்ஸ்மேன் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நான் அஸ்வினே வாஷிங்டன் சுந்தரம் எடுத்துட்டு 11ல யூ காம்பன்சேட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowler with an all-rounder. ஓகே ஜடேஜா பிளேஸ் அந்த மாதிரி நான் திங்க் பண்றேன். அப்படி பார்த்தாக்க நான் வந்து ஜடேஜா அஸ்வினுக்கு அப்புறம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ் வருது ஆல்ரவுண்டர். ஓகே அதுல வந்து இப்போ டாக் ஆஃப் த டவுன் இஸ் நிதிஷ் ரெட்டி. கண்டிப்பா. ஆமா. ஏன்னா அவர் வந்து இந்த இந்தியா மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு ஜூரலுக்கு, பார்த்துருப்பேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து மீடியம் பேஸ் போடக்கூடிய ஆள் அவர். ஓகே, அண்ட் ஸோ இந்த 2 விஷயத்துல வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் உள்ள வர சான்ஸ் அதிகமா இருக்கு நிதிஷ் ரெட்டி. ஓகே சார். There is another guy called Rana, Ah. Harshit Rana. He is a better bowler than Nitish, better fast bowler. ஆனா Nitish is a better batsman. கண்டிப்பா. So இவங்களுக்கு bowling strength பண்ணாக்க they can take Rana instead of Nitish. இல்ல பேட்ஸ்மேன் வந்து அஸ்வின் எடுக்க போறோம் அப்படின்னாக்க நிதிஷ் வந்து முன்னாடி அனுப்பலாம் அஸ்வின். ஆமா. ஸோ தட் வே அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு ராணாவை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பும்ரா, ஓகே அதுக்கப்புறம் சிராஜ் இருக்காரு. ஓகே ஓகே, தென் நம்பர் 11 வில் பி சிராஜா ஆகாஷ் தீபா அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சிராஜ் ஆகாஷ் தீபா இல்ல, சிராஜ் எடுத்துப்பாங்க கண்டிப்பா. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிராஜ் கண்டிப்பா எடுப்பாங்க, அது வந்து டவுட்டே கிடையாது. நம்பர் 11 வில் பி ஆகாஷ் தீப் ஓகே ஆர் பிரசித் கிருஷ்ணா. ஓகே ஓகே பிரசித் கிருஷ்ணா வந்து நம்ம ஸ்ரீநாத் பார்த்துருக்கீங்களா போலிங்கு? கர்நாடகா ஸ்ரீநாத், ஜவஹர் ஸ்ரீநாத்.
தெரியும். அவரை மாதிரி இவருக்கு வந்து ரொம்ப ஹை ஆஃப் ஆக்ஷன், நல்லா அவ்வளவு தூரம் டால் மேன் ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ 12 o'clock ஆக்ஷன் இப்படி வரும். ஓகே. ஸோ அந்த ஹை ஆஃப் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். ஓகே சார். அண்ட் ஹி ஜம்ப்ஸ் அட் த கிரீஸ். ஸோ ஆல் புட் டுகெதர் பிரசித் கிருஷ்ணா வில் பி வெரி எஃபெக்டிவ். ஓகே. ஆனா அவங்க வந்து ஆகாஷ் தீபா விளையாடுவாங்களா பிரசித் கிருஷ்ணா விளையாடுவாங்க தெரியல. என்ன கேட்டா 2 பேர் விளையாட்டு சிராஜ் ட்ராப் பண்ணலாம். ஓகே. பட் பண்ண மாட்டாங்க. ஓகே. சிராஜ் இருப்பார். ஸோ மை 11 வில் பி திஸ்: ஓகே சார். KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால். ஓகே சார். ஓகே, சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஓகே. சொல்லுங்க. அண்ட் படிக்கல் நம்பர் 3, ரோஹித் வர வரைக்கும் படிக்கல். ம். அதுக்கப்புறம் கோலி, பந்த், ஜூரல். ஜூரல் இஸ் தி வைட்டல் மேன், ரைட்? அண்ட் ஜூரல் ஐ கேன் ப்ரொமோட் ஆல்சோ, ரைட்? அடுத்தது அஸ்வின். ஓகே. அப்புறம் ஐ திங்க் நிதிஷ் ரெட்டி. ஓகே. முன்னாடி Okay. பின்னாடி மாறிக்கு வாங்க. அது ஆமா, நிதிஷ் ரெட்டி அதுக்கப்புறம் அஸ்வின் அப்படி வச்சுக்கோங்க. ஆமா. ராணா அடுத்த மேட்ச் பார்ப்பாங்க ஒருவேளை. ஓகே. அண்ட் நிதிஷ்க்கு அப்புறம் பும்ரா, சிராஜ் அண்ட் கடைசியில வந்து ஆகாஷ் தீப்லாம் விளையாடுவாங்க. பட் ஐ ப்ரிஃபர் பிரசித் கிருஷ்ணா. ஷூர் சார். ஸோ இது ஒரு ஒரு இந்தியா ஒரு பேடான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பவுன்ஸ் பேக் பண்றதுக்கான எல்லா குவாலிட்டியான பிளேயர்ஸும் இருக்காங்க. பட் அதை எப்படி டெலிவர் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல, ரொம்ப அஸ்வின் நீங்க விளையாடினாக்க ஓகே சார். ஒரு 6 பேட்ஸ்மேன் டவுட்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மித் அந்த இது வந்து என்னென்னவோ அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அஸ்வினை நிமித்திடணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஷாட்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அதுவும் பெரிய கிரவுண்ட்ல நல்ல விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. செகண்ட் வந்து இந்த சைட் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கறதுனால நீங்க வெறும் ஜடேஜா கொடுத்து வச்சுக்கோங்க, he becomes a monotonous ரெகுலர் போலர், ப்ரெடிக்டபிள் போலர். ஓகே. அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க பிளாக் பண்ணிட்டு விளையாடுவாங்க, இல்லைனாக்கா ரொம்ப ஈஸியா விளையாடுவாங்க. ப்ரெஷர் கிடையாது மைண்ட்ல. ஓகே. ஸோ அஸ்வின் வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாருனாக்க அந்த பக்கம் வந்து பும்ராவோ, அன்பார்ச்சுனேட்லி ஷமி இல்லை. ஆமாங்க. ஷமி இருந்தானா பிரமாதமா இருந்திருக்கும். அந்த பிரசித் கிருஷ்ணா அந்த பிளேஸ்ல வந்து ஷமி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓகே. அன்பார்ச்சுனேட்லி அவர் இல்லை. லேட்டர் ஆன் ஜாயின் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பும்ராவே பேசியிருக்காரு இல்ல, சார். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த சீரிஸ் விட்டுறணும்னு யாரும் எழுதியிருக்காங்க. ஓகே. ஏன்னா அவர் வந்து இந்த சீரிஸ் இஸ் டூ ஏர்லி. அதை போய் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அஸ்வின் ரிட்டையர் ஆக வேண்டியது. ஐம் சாரி, ஷமி ரிட்டையர் ஆக வேண்டியது. ஓகே சார். ஸோ அப்படியே அந்த சைடு வந்தோம்னா ஆஸ்திரேலியன் சைடு அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார், உங்களோட வியூ? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சார். ஓகே. எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி அவங்க நான் தான் சொல்றேனே, வீடியோ எடுத்து 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 இந்தியன் போலர்ஸ் அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேனை அனலைஸ் பண்ணி தீர்த்துட்டாங்க. அது பேர் எக்ஸ்ரே வீடியோன்னு பேசிட்டு இருக்காங்க. ஓகே. இவங்க என்னென்னலாம் பண்ண, அந்த கால்மை எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, எல்லாத்துமே நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கோச் வந்து வெரி குட் வீடியோ அனாலிசிஸ் அந்த மாதிரி விஷயங்க. ஸோ அவங்க வந்து சாலிட் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு சர்ப்ரைஸ் தான், உஸ்மான் கவாஜா இஸ் ஓப்பனர், இஸ் அ வெரி வெரி குட் ஓப்பனர். அண்ட் அவர் இனிமே ட்ராப்பே பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே, லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் நெக்ஸ்ட் வி நீட் புது ஆளை வந்து ட்ரை பண்றாங்க அவங்க, வார்னருக்கு பதிலாக. ஓகே, ஸோ வார்னருக்கு பதிலாக நெக்ஸ்ட் வீனி வருதுனால அவர் வந்து யூ ஆல்சோ ஓப்பன். அண்ட் தென் நம்பர் 3 வில் பி லபுஷன், பிக் மவுத் லபுஷன். அவர் பேர் ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்தியன் பிளேயர்ஸ் சண்டைக்கு இருக்காரு. இதுதான் ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க பிளேயர்ஸை, எப்படி ஸ்லட்ஜ் பண்றது, எப்படி சண்டைக்கு இழுக்கிறது, எப்படி ஆப்பனண்ட் அப்செட் பண்றது அப்படின்ட்டு. அதுக்குன்னு ஒரு கோச் இருக்கான் சார், அவர் பேர் மென்டல் டிஸ்இன்டிகிரேட்டர். ஓகே. அதாவது மைண்டை வந்து மற்றவனை வந்து இது பண்ண டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு கோச் எப்படி வந்து வாயை திறக்காம கமெண்ட் அடிக்குது, லிப்பை திறக்காம எப்படி கமெண்ட் அடிக்குதான் சொல்லி கொடுப்பாங்க. அது மோசமான ஹேபிட் இது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்லட்ஜிங் பண்ணாம இருக்கவே முடியாது. நீங்க தான் பார்த்துருப்பாங்க, இந்த எப்பப்பா ஆஸ்திரேலியன் ஸ்லட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, பால் டேம்பரிங் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதுல ஐசிசி வந்து இத்தனை நாள் ப்ரொடெக்ட் பண்ணிருந்தது அவங்கள, இப்போ வந்து ஐசிசி கை விட்டுருச்சு. ஏன்னா ஐசிசி டாமினேட் பை இந்தியா. ஸ்மித்தும் லபுஷானும் இப்பவே வந்து அஸ்வின் நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட். ஸோ நிறைய ஆஃப் ஸ்பின்னர்ஸை கூட்டு போலிங் போட்டு சொல்றாங்க. தனியா ஒரு நாளைக்கு 4 ஹவர் ப்ராக்டிஸ் பண்றாங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ். ஓகே, அதனால தென் நெக்ஸ்ட் வந்து டிராவிஸ் ஹெட். அவர் நம்ம சேவாக் மாதிரி எல்லா பாலையும் அடிப்பாரு அவர். ஆமா, அதனால அவர் வந்து பிளான் பண்ணி இவங்க எடுக்கணும் இந்தியா. ஓகே, பிளான் பண்ணி எடுக்கணும். அண்ட் இஸ் அ லெஃப்ட் ஹேண்டர், அதனால பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அஸ்வின்.
பிளஸ் பும்ரா, சிராஜ் இவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுவாங்க. ஓகே. இன் ஸ்விங் bowlers. ஓகே. தென் மிஷ் மார்ஷ் விளையாடுவார். ஓகே. ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் இன் பிளே. அவர் வந்து சில நாள் அவர் ரொம்ப நல்லா ஆடுவார், சில நாள் பேக்கெட்டை கொடுத்துட்டு போடுவார். அது மாதிரி அவர் அன்பிரடிக்டபிள். அப்புறம் கேரின் விக்கெட் கீப்பர். கீப்பர் அலெக்ஸ். இதுதான் வந்து இந்த இங்கிலீஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இடத்துல போடுவார் என்ன தெரியல. ஆமா. கேரின்னு ஒரு விக்கெட் கீப்பர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் கமின்ஸ். ஐ கால் இம் ஆல்ரவுண்டர். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக விக்கெட் கொடுக்க. நல்லாவே அண்ட் அண்ட் ஈக்குவலி குட் ஆல்ரவுண்டர் இஸ் மிஸ்டர் ஸ்டார். ஆமா ஆமா, அவர் அடுத்து. ஆமா ஆமா, அது ரெண்டும். அண்ட் அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து நேத்தன் லயன் நம்பர் 10. அண்ட் நம்பர் 11 வில் பி ஹேசல்வுட். இதுல என்ன எதுனாக்க ஹேசல்வுட், ஸ்டார், கமின்ஸ், லயன் அண்ட் மிச் மார்ஷ். டெரிஃபிக் bowling attack. கண்டிப்பா. அதாவது வேர்ல்டு பெஸ்ட் bowling attack இதுதான், ஆஸ்திரேலியா தான். ஓகே. ஸோ இதை வந்து இந்தியா சமாளிக்கிறது வந்து பெரிய விஷயம். அதுவும் நம்ம கத்துக்குட்டி பசங்க போய் முன்னாடி இருந்து விளையாடுறது பெரிய விஷயம். கேஎல் ராகுல்லாம் அவுட்டே ஆகக்கூடாது, இல்லைன்னா இந்த சீரீஸோட அவரை பேக் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஓகே. ஏன்னா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ சான்ஸ் கொடுத்தாச்சு. நாளைக்கு வேற 20 கோடிக்கு மேல போவார் அவரு. ஓகே. ஸோ அவருக்கு வந்து அவர் ஒழுங்கா விளாடணும் அவர். கண்டிப்பா சார். ஸோ 2 டீமோட ஒரு டீடைல்டு அனாலிசிஸை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு தேவையான இன்புட்ஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆவாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி நிறையா பேசியிருக்கீங்க சார். ஸோ மேட்ச் ஆரம்பிக்கட்டும், எப்படிலாம் போகுது, எங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார்.